in 1971 டாலரை நாங்க இனிமே தங்கமா மாத்த மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அது ஒரு இஷ்யூ ஆகுற மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல அடுத்த கட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று அமெரிக்கா பண்ணிடுறாங்க, which is பெட்ரோ டாலர்ஸ். சவுதி அரேபியா மாதிரியான க்ரூட் ஆயில் சேல் பண்ணக்கூடிய நாடுகளோட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு யுஎஸ் மிலிட்டரி பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட க்ரூட் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே டாலர்ஸ்ல தான் சேல் பண்ணும், வேற கரன்சில சேல் பண்ணாதீங்கன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளுக்கும் க்ரூட் ஆயில்ஸ் தேவைப்படுது. அப்போ க்ரூட் ஆயில்ஸ் தேவைப்படக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்க கரன்சியை டாலரா மாத்தி டாலர் மூலமா தான் பெட்ரோல் டீசல் தேவையான க்ரூட் ஆயில்ஸை வாங்க முடியக்கூடிய தேவை வந்துருது. அப்போ டாலரா மாத்தணும்னா அமெரிக்கா ஈஸியா அந்த டாலரை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அவங்களுக்கு அது ஒரு சூப்பர்மசி கிடைச்சிருது. இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்துடுறாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் இந்தியா பத்தி பேசணும்னா, இந்தியா வெளிநாட்டுல போயிட்டு தங்கம் வந்து வாங்கணும்னாலும், வெளிநாட்டுல போயிட்டு க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கணும்னாலும் டாலர்ஸ்ல தான் வாங்கணும். ஆனா க்ரூட் ஆயில் ரொம்ப அவசியமானதாக இருக்கு. தங்கம் ஒரு நாட் எசென்சியல் ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்துல இல்ல. அதனால தங்கத்தோட பர்ச்சேஸை மக்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து டாலரோட தேவை ரொம்ப அதிகத்துல இருந்து கொஞ்சம் குறையும். அதனால ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகாம, அதாவது ஃபால் ஆகிட்டே போகாம கொஞ்சம் ஸ்டேபிளாக தேர் ஆர் சான்சஸ் அப்படிங்கிறதுனாலையும், க்ரூட் ஆயில் வந்து நம்ம நிறைய பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது மாதிரியான கல்ச்சர்ல இருக்கும்போது அந்த க்ரூட் ஆயிலோட தேவை கொஞ்சம் குறையலாம். அண்ட் சிமிலர்லி வெளிநாடு போகக்கூடிய இந்தியர்களோட அந்த முக்கியமான காரணமே அல்லாம வேற சிம்பிள் ரீசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றனா, அவங்க வெளிநாடு போகும்போது ரூபாயை டாலர்ஸா மாத்திட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணாம இருந்தாங்கனால கொஞ்சம் அந்த டாலர்ஸோட அந்த டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ரூபாய் வந்து பெரிய அளவுல டிப்ரிஷியேட் ஆகிட்டு போகாம தடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் குறிப்பா பிரதமர் வந்து என்ன பண்றாரு அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி கோல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குறதுல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணுங்க, வெளிநாடு போறதுல ஹோல்டு பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அந்த க்ரூட் ஆயில எவ்வளவு கம்மியா யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு பீப்புள்கிட்ட கேட்கறாங்க. ஸோ ஆஸ் டு ஸ்ட்ரென்தன் த ரூபி. அண்ட் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். திரும்ப திரும்ப அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஃபர்தரா வந்து நிறைய வந்து அது ரிலேட்டடா நீங்க வந்து திரும்ப படிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.